Bhagavad-gītā 7. அத்தியாயம் 16வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே ததோ ஜயமுதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. பக்திம் பவதி நைஷ்டிகி. 16வது ஸ்லோகம் 7வது அத்தியாயம். சதுர்விதா பஜந்தே மாம் சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹ சுக்ருதனோ அர்ஜுனா ஜனாஹ சுக்ருதனோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஆதோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷபா. ஞானி ச பரதர்ஷபா. திருப்பி சொல்லுங்க. சதுர்விதா நான்கு விதமான பஜந்தே தொண்டு புரிகின்றனர் மாம் எனக்கு ஜனா மனிதர் சுக்ருதினா நல்லோர் அர்ஜுனா அர்ஜுனா ஆத்த துயருற்றவன் ஜிக்ஞாசு கேள்வியுடையவன் அர்த்த அர்த்தி ஜட லாபங்களை விரும்புபவன் ஞானி விஷயங்களை உள்ளபடி அறிந்தவன் ச மேலும் பரத ருஷப பரத வம்சத்தில் சிறந்தவனே. மொழிபெயர்ப்பு பொருளரை வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி. ஸ்ரீல பிரபுபாத் ஜெய. ஸ்ரீல பிரபுபாத் கி மொழிபெயர்ப்பு. பரதர்களில் சிறந்தவனே, நான்கு விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றனர். துயருற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூரணத்தின் அறிவை தேடுவோர் என்பவர் அவர்கள். பொருளுரை. துஷ்டர்களுக்கு எதிர்மாறான நல்லோர் அறநெறிகளை பின்பற்றுவோர் சுக்ரிதினர் என்று அறியப்படுகின்றனர். சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியும் இவர்கள் நீதி மற்றும் சமூக சட்டங்களை கடைபிடித்து பெரும்பாலும் முழுமுதற் கடவுளுக்கு பக்தி செய்பவர்கள் ஆவர். இவர்களில் 4 வகையினர் உண்டு. துயரத்தில் இருப்போர், பணத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர், பூரண உண்மையின் அறிவை தேடுவோர். பல்வேறு சூழ்நிலைகளின் காரணத்தினால் இத்தகையோர் முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டாற்ற வருகின்றனர். தங்களது பக்தி தொண்டின் மூலம் சில விருப்பங்களை பூர்த்தி செய்ய விரும்புவதால் இவர்கள் தூய பக்தர்கள் அல்ல. தூய பக்தி தொண்டு ஜட லாபத்திற்கான எவ்வித ஆசைகளும் இல்லாதது. பக்தி ரசாமிரத சிந்து 1.1.11 பேர முடியுதுல்ல? ஆமாம், பேர முடிஞ்சிருச்சா? ஆமாம். தூய பக்தியினை பின்வருமாறு விவரிக்கின்றது. அவ்வளவுதான். ஓகே, அந்த தூய பக்தி அந்த பேரை பார்த்தலாம். சின்னது. அந்யாபிலாஷித சூன்யம் ஜான கர்மாதி அனாவிரதம் ஆனுகூல்யேன கிருஷ்ணானோ சீலனம் பக்திர் உத்தம. பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சாதகமான முறையில் எவ்வித லாபத்தையும் எதிர்பார்க்காமல் பலநோக்கு செயல்கள், தத்துவ கற்பனைகள் ஏதுமின்றி திவ்யமான அன்புடன் தொண்டாற்ற வேண்டும். இதுவே தூய பக்தி தொண்டு எனப்படுகிறது. ஓகே. மத்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः.
श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितां च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते विशाखोऽपिका कान्तिराधा कान्तमस्तुते काञ्चन गौराङ्गे राधे वृन्दावनेश्वरी सते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले नमस्ते सारस्वते गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे ஹரே கிருஷ்ணா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு போன 2 வாரமாக யார் பகவான்கிட்ட வரவே மாட்டாங்க, அதாவது கோவிலுக்கே போக மாட்டாங்க. 4 விதமான ஜனங்க பகவானை பற்றி தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க. அந்த 4 பேர் பற்றி போன 2 வாரம் பார்த்தோம். மூடர்கள், நராதமா, மாயையா பகிர்த்த ஜானா, ஆசுரம். மூடர்கள்னால் அவங்க ரொம்ப வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாரும் வேலை வேலை வேலைன்ட்டே இருப்பாங்க, பணம் நிறைய சம்பாதிப்பாங்க, பணம் சம்பாதிச்சு நல்லா என்ஜாய் பண்ணும், இதுதான் லைஃப். அவங்கெல்லாம் மூடர்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். நராதமர்கள் அப்படிங்கும் பொழுது அவங்க மனித உடல்லாம் கிடைச்சிடும். ஆனால் மனித உடல் கிடைச்சாலும் அது என்ன எதுன்னு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணும் லைஃப், இப்படியே போயிட்டுருப்பாங்க. அடுத்து மாயா பகிர்த்த ஜானா அப்படின்னா அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, மேபி சொசைட்டியில் பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய பதவியில் இருப்பாங்க. ஆனால் இந்த அறிவு அவங்களுக்கு இருக்காது. 4வது அசுரர்கள், அவங்க ஒன்றுமே புரியாது, கடவுளே இல்லை அப்படின்னு சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த 4 பேர் பகவான் அப்ரோச் பண்ண முடியாதுன்னு கிருஷ்ணரே சொல்கிறார். இன்றைக்கி பார்க்குற ஸ்லோகத்தில் 4 பேர் அப்ரோச் பண்ணுவாங்க, இவங்க 4 பேர் வருவாங்க அப்படிங்கிறார். அந்த ஸ்லோகத்தில் அந்த 4 பேர் அர்த்தோ ஜிக்னாசுர் அர்த்தார்த்தி ஞானி. பணம் வேணும்னு நினைக்கிறவங்க, சில பேர் ரொம்ப பண கஷ்டந்தான் கூட கோயிலுக்கு போவாங்க. அடுத்து அர்த்தார்த்தி ஞானி, ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டம், ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களும் கோவிலுக்கு போவாங்க. சில பேர் கேள்வி கேட்பாங்க, என்ன எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும், அப்படி சில பேர் இருப்பாங்க. 4வது ஞானி, அறிவாளியும் கோவிலுக்கு போவான். 4 பேர். கிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, ஜனாஹா சுக்ருத்தினோ அர்ச்சுனா. சுக்ருத்திங்கிறார். தமிழ் என்ன சுக்ருத்திக்கு? நல்லது. அப்படிதான் கொடுத்துருக்கான். ஆக்சுவலி சுக்ருதி அப்படின்னா சரியான அர்த்தம். அஃப்கோர்ஸ் அவங்க நல்லவங்க, பட் அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஐ திங்க் முன்னாடியே சொல்லியிருப்பேன், புண்ணியம்னு ஒன்று இருக்குது, சுக்ருத்தின்னு ஒன்று இருக்குது. சுக்ருதி அப்படிங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ பகவானுக்கு பக்தி பண்ணுறது. அது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு
ஒருத்தர் திருப்பதி லட்டு கொடுக்குறாங்க வைங்க, சாப்பிட்றேன். அந்த சாப்பிட்ற நபருக்கு அது பிரசாதம் கூட தெரியாமல் இருக்கலாம், நல்லா இருக்குது சாப்பிட்றேன், அது சுக்ருதிக்கு போயிடும். அது புண்ணியத்தில் வராது, சுக்ருதிக்கு போகும். ஏன்னா அது பகவானோட பிரசாதம். ஸோ புண்ணியம் அப்படிங்கும் பொழுது சும்மா நான் யாருக்காவது ஒரு 10 ரூபாய் தரேன், ஏதோ கஷ்டப்படுற 10 ரூபாய் தரேன், அது புண்ணியத்தில் வரும். ஒரு 10 ரூபாய் தரேன், ஒருத்தருக்கு ஏதோ சாப்பிட்டுக்கோ, அவர் ஒன்றும் பக்தர் ஒன்றும் கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு 10 ரூபாய் தரேன், அதனால் எனக்கு புண்ணியம் கிடைக்கும். மேபி அடுத்த ஜென்மத்தில் எனக்கு 20 rupees கிடைக்கும். ஓகே, ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி பிரபுபாத் கி ஜெய். இந்த புண்ணியத்துக்கு சுக்ருதிக்கு வித்தியாசம் இருக்குது. ஈவன் சுக்ருதி அப்படின்னா ஒருத்தர் ஊரே சுற்றிட்டு இருக்கான், வேலையை ஊரை சுற்றுறதுன்னு வைங்க, சும்மா ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கான். அந்த ஊர் சுற்றும் போது நடுவில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, அதையும் சுற்றிட்டான், அது கூட பகவான் பிரதட்சணமாக எடுத்துக்குவார். சரி நம்மளை சுற்றிட்டான் ஒரு தடவை, ஓகே, அதெல்லாம் சுக்ருதியில் வரும். ஸோ சுக்ருதியில் மாதிரி 2 வகை இருக்குது. க்ஞாத சுக்ருதி, அக்ஞாத சுக்ருதி அப்படின்னு சொல்லுவான். க்ஞாத சுக்ருத்தின்னா தெரிஞ்சு நான் பெருமாள் கோயிலுக்கு போய் நான் சேவை செய்கிறதெல்லாம் க்ஞாதா, தெரிஞ்சு செய்யுது. அக்ஞாத்தானா தெரியாமல் செய்யுது. நான் சொன்னேன் இல்லையா, சுற்றிகிட்டே இருக்கான் ஊரை, நடுவில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, அக்ஞாத சுக்ருதி. திருப்பதி லட்டு ஏதோ சாப்பிட்றேன், தெரியாமல் சாப்பிட்றேன். சில பேர் தெரிஞ்சு மரியாதையாக வாங்கிக்குவாங்க, அது க்ஞாதா. ஏதோ ஒன்றும் தெரியாதுமோ கொடுக்குறாங்க சாப்பிட்றேன், அக்ஞாத சுக்ருதி. ஆனால் 2 சுக்ருதியில் வரும். ஸோ கிருஷ்ணா இங்கே சொல்கிற ஜனாக சுக்ருத்தினோ அர்ச்சுனா, சுக்ருதி இருக்கிறவங்க தான் கோவிலுக்கே போக முடியும், எஸ்பெஷலி கிருஷ்ணாட்ட. எல்லாரும் போக முடியாது. கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார், எல்லாரும் கிருஷ்ணாவை அப்ரோச் பண்ண முடியாது. சுக்ருதி இருக்கணும், புண்ணியம் கிடையாது, சுக்ருதி. நீங்களே உங்கள் சொந்தக்காரர் யார்கிட்ட போய் பகவத்கீதை படிக்க சொல்லுங்கள், ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க, டிஃபிகல்ட். அப்புறம் எப்படி நாம் வர்றோம் அப்படின்னா, சுக்ருதி ஏதோ இருக்குது, சும்மாலாம் நடக்காது. அவ்வளோ சீக்கிரம் நம்ம எல்லோரும் இங்கே வந்து உட்கார முடியாது. சுக்ருதி மேபி போன ஜென்மமோ அதுக்கு முன்னாடி ஜென்மமோ தெரியாது நமக்கு. ஆனால் சுக்ருதி ரொம்ப இருந்தால் மட்டும்தான் கிருஷ்ணரை அப்ரோச் பண்ண முடியும். ரொம்ப இருக்கணும், கொஞ்சம்லாம் பத்தாது. சம்டைம்ஸ் பல லட்சம் ஜென்மங்களோட சுக்ருதி சேர்ந்தால் தான் கிருஷ்ணாவை அப்ரோச் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அவர் பக்தர்களையோ கோயிலுக்கோ எல்லோரும் வரமாட்டாங்க. இது அவ்வளோ ஈஸி இல்லை. பாகவத்தில் 10வது ஸ்கந்தத்தில் இது ரொம்ப பேசப்பட்டிருக்கு, ரொம்பவே பேசப்பட்டிருக்கு. ஸோ கிருஷ்ணர் சொல்கிற 4 விதமான ஜனங்க வருவாங்க. ஸோ அந்த 4 விதமான ஜனங்கள் சில பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுகிறாரு அந்த இடத்துல. ஸோ இந்த 4 விதமான ஜனங்க கோவிலுக்கு எதுக்கு வர்றாங்கன்னா, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்ச், கஷ்டமாக இருக்குது போனால் கிடைக்கும், இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் வர்றதுனால அவங்க தூய பக்தர்னு சொல்ல மாட்டாங்க. கிளியராக கொடுக்குறாங்க. ஏதோ கஷ்டம், சரி போனால் சரியாயிடும், பட் இருந்தாலும் வர்றாங்க, தட்ஸ் ஓகே, நல்லது தான். இருந்தாலும் தூய பக்தர் கேட்டகரியில் வரமாட்டாங்க அப்படிங்கிற. ஸோ இங்கே தூய பக்தர் அப்படின்னு என்னங்கிறது ரொம்ப அழகாக அங்கே ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க. அந்நிய அபிலாஷத்த சூன்யம் ஞான கர்மாதி அநாபிருத்தம். அபிலாஷானா ஆசைகள் அர்த்தம். எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் கிருஷ்ணாட்ட போகிறது. இவர் போனால் இது கிடைக்கும், அந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் போகிறது தான் பியூர் டிவோஷன். ஆக்சுவலாக அதுதான் பியூர். மோஸ்ட்லி நிறைய பேர் எதிர்பார்த்து தான் போவாங்க, அது தூய பக்தி கிடையாது. பட் அது பெட்டர் தான். அட்லீஸ்ட் போகாமல் இருக்கிறதுக்கு இப்படியாவது போகிறாங்க, தட்ஸ் ஓகே. ஆனால் அப்படி போகிறதுனால கூட அவங்க நிறைய நன்மைகள் நடக்கும். அது போக போக பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுகிறார். இந்த போகிறதுனால என்ன நடக்கும், போகாமல் இருக்கிறது ஒன்றும் டேஞ்சரஸ். கோவிலுக்கெல்லாம் போகணும், அதெல்லாம் சும்மா கிடையாது.
அப்போது சம்டைம்ஸ் இதில் 4 விதமான ஜனங்களை, ஃபஸ்ட்டு கஷ்டப்படுறவங்க, தென் மணி. அப்போ சில சமயம் கஷ்டம் வர்றது கூட ஒரு விதத்தில் நல்லதும் கூட எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் கஷ்டம் வந்தால் தான் கேள்வியே கேட்பாங்க. நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. கஷ்டப்படும் போது தான் கேள்வியை, ஏன் எனக்கு இது நடக்குது, எனக்கு தான் இது நடக்கணுமா, ஏன் மற்றவங்க நடக்கக்கூடாதா, இந்த கேள்வியெல்லாம் கேட்பேன். சம்டைம்ஸ் அது பெட்டராகவும் இருக்கும். ஏன்னா அதனால தான் வர்றாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக போச்சுன்னு இங்கே வரமாட்டான், எல்லாம் கரெக்டாக போகுது. ஸோ சம்டைம்ஸ் கஷ்டங்கிறது கூட பெட்டராக இருக்கும். இட்ஸ் ஓகே, பெட்டர். அதுதான் பல கேள்விகள், பலவிதமான கேள்வி. அர்ஜுனர் கேட்குறாரு இல்லையா, பல கேள்விகள் கேட்குறாரு. இப்போ அதனால தான் பகவத்கீதை வருது. அதே மாதிரி பரீட்சித் மகாராஜுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வரனால பாகவதம் வெளிவருது. ஏன்னா அவரும் கேள்வி கேட்குறாரு. அற்புதமான கேள்விகள் அவர் கேட்குறதெல்லாம். ஸோ நாம் பார்க்கும்போது பல பேருக்கு அந்த பிரச்சனை வரும்போது தான் கேள்வியெல்லாம் வருது. இது என்ன, அது என்ன கேட்குறாங்க, சரியான கேள்வி. ஸோ இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிருஷ்ணர் சொல்கிறார். அந்த அடுத்த பெயரை பார்ப்போம், இந்த நெக்ஸ்ட் பெயரை. பக்தி தொண்டிற்காக முழுமுதற் கடவுளை அணுகும் இந்த 4 வித நபர்கள் தூய பக்தர்களின் உறவினால் தூய்மையடைந்து தாங்களும் தூய பக்தர்களாகி விடுகின்றனர். ஆனால் துஷ்டர்களை பொறுத்தவரையில் பக்தி தொண்டு அவர்களுக்கு மிகவும் கடினமானது. ஏனெனில் அவர்களது வாழ்க்கை ஆன்மீக நோக்கங்கள் அற்றதும் நெறியற்றதும் சுயநலம் மிக்கதும் ஆகும். ஆனால் அவர்களில் சிலரும் கூட தூய பக்தரது உறவை பெறும் நல்வாய்ப்பை பெற்றால் தூய பக்தராகி விட முடியும். ஸோ ரொம்ப பிரபுபாத் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி கஷ்டத்தில் கோவிலுக்கு வராங்க. அப்போ கோவிலில் சில பக்தர்கள் பார்க்கும்போது அவங்களோட சங்கத்தில் இருக்கும் பொழுது அவங்களும் பியூர் ஆயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி கூட ஒரு பேரல் பிரபுபாத் எழுதுகிறார். ஸோ பக்தர்கள் அவங்க சில ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிப்பாங்க. ரூல்ஸ்னால் ஒரு விதிமுறைகள். நாமளும் பாருங்கள், சில விதிமுறைகள் இருக்குது. சும்மாலாம் எனக்கு லைஃப்பெல்லாம் ஸ்மூத்தாக போகணும் ஜஸ்ட் லைக் தட்லாம் போயிடாது. வாழ்க்கையில் சில ரூல்ஸ், சில விதிமுறைகள் கடைப்பிடிக்கணும். பேசிக்காக 4 விதிமுறைகள் கடைப்பிடிக்கணும் சில பிரபுபாத் சொல்லுவார். அட்லீஸ்ட் அந்த 4ஆவது கடைப்பிடிக்கணும் மினிமம். ஸோ சொல்லுவார், மாமிசம் எடுக்க வேணாம்பார். அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதும்பார். மோசமான சங்கம் உறவெல்லாம் வச்சக்கூடாது. தென் கேம்பிளிங், சூதாடக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த 4ஆவது ஃபாலோ பண்ண அப்படிம்பார். மினிமம், அது மேக்ஸிமம் கிடையாது, அதுக்கு மினிமம் ஸ்டாண்டர்ட். அந்த 4 கடைப்பிடிச்சிட்டு எல்லாம் கிடச்சிருமானா அப்படியே ஒன்றும் கிடையாது. அது மினிமம் ஸ்டாண்டர்ட். இது கூட கடைப்பிடிக்கலன்னு வைங்க, அவங்கள யாரும் காப்பாற்ற முடியாது, இம்பாசிபிள். அது இல்லாமல் இன்னும் சில பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஏகாதசி கடைப்பிடிப்பாங்க, இதன் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுவாங்க, பகவத்கீதா பாகவதம் படிப்பாங்க. இது மாதிரி பலதெல்லாம் கடைப்பிடிப்பாங்க. உண்மையில் நம்ம சாஸ்திரத்தில் பல ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது, நிறையாவே இருக்குது. ஸோ இந்த கலியுகத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் அப்படின்னு பார்த்தா நாம சங்கீர்த்தனம் தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் தான். இது மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணும் பொழுது மற்றதும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்றது ஏதோ கடைப்பிடிச்சிட்டு இது கடைப்பிடிக்கலன்னு இங்கே 0 ஆகிடும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாம சங்கீர்த்தனம் தான். ஸோ the most important rule. அதே பேரில் எழுதுகிறார். ஆனால் சில பேர் இந்த சாஸ்திரமெல்லாம் கடைப்பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டஃப் டைம் எல்லாம் இருக்கும், நோ டவுட். சாஸ்திரம் கடைப்பிடிக்கும் டஃப் டைம் இருக்கும். மேபி சம்டைம்ஸ் அவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க, அப்படியே ரொம்ப எல்லாமே எங்களுக்கு இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கு சும்மா காட்டிக்குவாங்க தவிர இட்ஸ் நாட் ஈஸி. அது பகவத்கீதையில் கிருஷ்ணா இன்னொரு இடத்துல சொல்கிறார், மயத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம். மொத்த யூனிவர்ஸே கிருஷ்ணரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. என் இஷ்டத்துக்கு வாழுவேன், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா அப்படி இருக்கவே முடியாது.
அப்படி ஒன்று கிடையாது. சொல்லப்போனால் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. புத்தி இல்லாதவங்க நினச்சிக்குவாங்க. இதுதான் உண்மை. அவன் கண்டபடி இருக்கான்னா அது அட்டி அதே மாதிரி அட்டி விழுகும். எப்போ விழுகுன்னு சொல்ல முடியாது, ஆனால் விழுந்துடும். இது கிருஷ்ணர் சொல்கிறார், என்னோட கண்ட்ரோலில் இருக்குது எல்லாமே. ஸோ நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது நம்ம பகவத்கீதா பாகவதம் படிக்கும்போது தான் புரியும் இத்தனை ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு. மனு தர்மம் படித்தோம்னா இன்னும் சுத்தம் ஏகப்பட்டது இருக்குது. மகாபாரதம்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய ரூல்ஸ் இருக்குது, அது கடைப்பிடிச்சு தான் ஆகணும். அது கடைப்பிடிக்கலைன்னா நான் மனுஷன் கிடையாது. அது கடைப்பிடின்னு நான் மனுஷன் கிடையாது. ஸோ உபநிஷத்தில் சொல்கிறாங்க இல்லையா, ஆஹார நித்ர பய மைத்துனம் ச சாமான்யமேதத் பசுபிஹி நராணாம் தர்ம அதிக விசேஷோ தர்மே நஹி பசுபிஹி சமானா. மிருகம் கூட சாப்பிடுது, தூங்குது, பெற்றுக்குது, எல்லாமே பண்ணுது. மனுஷனும் பண்ணுறான். அப்போ ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது மனுஷனுக்கும் மிருகத்துக்கும். மனுஷன் ஒரு கேள்வி கேட்கலாம், நான் ஏன் கஷ்டப்படுறேன். மிருகம் கேட்காது, அவ்வளோதான். மனுஷன் கேட்பான், நான் ஏன் கஷ்டப்படணும், ஏன் இது நடக்குது. மிருகம் அதெல்லாம் கேட்காது. ஸோ மனுஷன் அது கேட்கும் பொழுது தான் பதிலெல்லாம் கிடைக்கும். உண்மையில் நான் யார், எனக்கு ஏன் இது நடக்குது, அது கடைசியில் கிருஷ்ணாட்ட போய் முடியும். அந்த கேள்வி கேட்கலாம் மனுஷன் கிடையாதுன்னு உபநிஷத்துலேயே இருக்குது. தர்மே நஹி பசுபிஹி சமானா அப்படின்னா அவன் அனிமல் சமானம். அந்த தர்மம் இல்லை அப்படின்னா அவன் ஜஸ்ட் ஒரு அனிமல். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் பேசுவாங்க, சில பேர் ஒரு தடவை தானே வாழ போகிறோம், ஜாலியாக இருப்பாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரே ஒரு தடவை வாழ போகிறேன், ஜாலியாக இரு. வேதம் அப்படி சொல்ல, ஒரு தடவை யார் சொன்னான். இப்படி ஒரு பல கோடி ஜென்மம் எடுத்தாச்சு, இன்னும் எத்தனை எடுப்புமோ தெரியாது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆக்சுவலி அது சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அது ரெண்டு பதில் இருக்குது. ஒன்று, அதை நம்பவே மாட்டாங்க. ரெண்டாவது, ஏற்றுக்கிட்டால் நிறைய கடைப்பிடிக்கணுமே, கில்ட்டி ஃபீலிங் வரும். கில்ட்டி ஃபீலிங்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதனால் தெரிஞ்சுக்க வேணாம். ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். நான் கேள்வி கேட்டேன், பகவத்கீதை படிக்கலன்னு கேட்டேன். கொஞ்ச நாள் படித்தேன், அப்போ நான் படிக்கிறது விட்டுட்டேன்னாரு. ஏன்னா படித்தா பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது, நான் எல்லாம் தப்பு பண்ணுறேனோ அப்படின்னு. அப்போ இன்னும் படிக்கணும். இல்லை மூடிட்டேன், படித்தா தானே பயமாக இருக்குது, மூடி வச்சிருவோம். அது ஒன்றும் டேஞ்சரஸ், அது ஒன்றும் டேஞ்சர். சில பிரபுபாத் அதான் ரேபிட் ஃபிலாசபின்னு சொல்லுவார். அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு முயல் இருந்தது. அந்த முயல் இருக்க பார்க்குது. அது ஒரு நரி ஒடியாடுது சாப்பிட்றதுக்கு. அந்த முயல் நினச்சிக்கிச்சான், பார்த்தா தானே பயமாக இருக்குது, கண்ணு முடிக்கும், கண்ணு மூடிட்டான்னு ஈஸியாக சாப்பிட்றோம். அந்த மாதிரி மனுஷன்லாம் இருக்காங்க. ரேபிட் ஃபிலாசபி மனுஷனும் இருப்பான். தெரிஞ்சு தானே பயமாக இருக்குது, தெரிஞ்சுக்க வேணாம் விட்டு. பட் இன்னும் டேஞ்சர், தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் லைக் ஒரு 40 வயசு ஆனோன்னு நிறைய பேர் பாருங்கள் ஹெல்த் செக்கப் போவாங்க, வருஷத்துக்கு ஒரு ஹெல்த் செக்கப். அது தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது. இல்லைப்பா போனால் அது இருக்குதுன்னு சொல்லுவாங்க, போவேன் நான் விடு, அது ஒன்றும் டேஞ்சர். டாக்டர் சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கிட்டு நான் நிவாரணம் பார்க்கணும். அது கவலையாக இருக்கும், கேட்க வேண்டாம்னா சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க. அது கேட்டால் கவலையாக இருக்குது, பயமாக இருக்குது, கேட்க வேண்டாம். அது ஒன்றும் பைத்தியக்காரத்தனம். எனிவே லாஸ்ட் பேரை பார்க்கலாம். பலநோக்கு செயல்களில் எப்போதும் மும்முரமாக இருப்போர் ஜடவாழ்வின் துன்பங்களை அடையும் போது கடவுளிடம் வருகின்றனர். அச்சமயத்தில் தூய பக்தருடன் தொடர்பு கொள்வதன் மூலம் இவர்களும் இறைவனின் பக்தர்கள் ஆகின்றனர். சில சமயங்களில் வாழ்வில் வெறுப்புற்றவர்கள் தூய பக்தருடன் உறவு கொண்டு கடவுளை பற்றி அறிவதில் ஆர்வம் கொள்கின்றனர். அதுபோல
வரட்டு தத்துவவாதிகளும் தங்களது எல்லா அறிவுத் துறைகளிலும் வெறுப்புற்று சில சமயங்களில் கடவுளை பற்றி அறிய விரும்பி பக்தியுடன் தொண்டாற்றுவதற்காக முழுமுதற் கடவுளை வந்தடைகின்றனர். முழுமுதற் கடவுள் அல்லது அவரது தூய பக்தரின் கருணையினால் அருவ பிரம்மன் மற்றும் உள்ளத்தில் உறையும் பரமாத்மாவை பற்றிய ஞானத்தினை கடந்து கடவுள் ஒரு நபர் என்ற கருத்திற்கு இவர்கள் உயர்வு பெறுகின்றனர். துன்பமுற்றவர், கேள்வியாளர், அறிவை தேடுவோர், செல்வத்தை வேண்டுவோர் ஆகிய நால்வரும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் ஜட லாபத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பதை முழுமையாக புரிந்து கொண்ட பின் தூய பக்தர்கள் ஆகின்றனர். இத்தகைய தூய நிலையை அடையாமல் பகவானது திவ்யமான தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தர்கள் பலநோக்கு செயல்கள், பௌதிக அறிவை தேடும் எண்ணம் முதலியவற்றினால் களங்கத்துடன் வாழ்கின்றனர். எனவே தூய பக்தி தொண்டினை அடைவதற்கு முன் இந்த நிலைகளையெல்லாம் கடந்தாக வேண்டும். சில பிரபுபாதிங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுக்குறாங்க. ஒரு தூய பக்தரோட சங்கம் இருக்கும் பொழுது தான் எல்லாமே புரியும் நமக்கு. இது பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் சொல்கிறார், இன்னும் பாகவத்திலையும் வரும். ஒருத்தர் போய் கேள்வி கேளும்பார் கிருஷ்ணர் சொல்லுவார். ஆக்சுவலி நமக்கு சொல்கிறார், போய் ஒருத்தரை தூய பக்தரை பார்த்து பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினா. போய் கேள்வி கேளு, அவருக்கு சேவா செய், உபதேசம் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். கேள்வியெல்லாம் கேட்காம இருக்கக்கூடாது. அர்ஜுனன் பாருங்க கேள்வி கேட்குறார். பாகவத்தில் பார்க்கும்போது பரீட்சித் மகாராஜ் கேள்வி கேட்குறார். எல்லாமே கேள்வி பதில் தான். நீங்கள் எந்த புராணம் எடுத்தாலும் கேள்வி பதிலாக தான் இருக்கும். பத்ம புராணத்தில் பார்த்தோம்னா லார்ட் சிவாவும் பார்வதியும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸ்கந்த புராணம் பார்க்கும்பொழுது முருகனும் அகஸ்தியனும் நிறைய பேசுகிற மாதிரி வரும். எல்லாரும் ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, பதில் கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய கதையெல்லாம் வரும். கதைன்னா வெறும் கதைன்னு நினைக்க வேணாம், அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் உண்மை. ஸோ அப்போ நம்ம போய் கேள்வி கேட்கணும். சும்மா கேள்வி கேட்காம ஏதோ கோயிலுக்கு போனாங்க, பழம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு வந்துட்டேனோ அப்படியெல்லாம் கிடையாது. அது என்னன்னு போய் கேட்கணும். தட்ஸ் இம்பார்ட்டண்ட். இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் பக்தி பண்ணால் என்னோட லைஃப் ஜட ரீதியாக மெட்டீரியல் லைஃப், மெட்டீரியல் லைஃப்னா ஜட வாழ்க்கை, அதாவது ஜட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ஏமாறுவாங்க. இந்த இப்போ அவங்க சொன்னதே பல பேருக்கு பிடிக்காது. கோயிலுக்கு போனால் என் வீட்டு பிரச்சனை போயிடும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி கிடையாது. ஆக்சுவலி அது நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் அப்படி கிடையாது. நான் கோயிலுக்கு டெய்லி போனால் என் பையனுக்கு எல்லாம் ஒழுங்காக இருக்கும், என் பொண்ணுக்கு ஒழுங்காக இருக்கும், பிஸ்னஸ் நல்லா போகும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம்னா அப்படி கிடையாது. நோ, இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதுதான் பிரபுபாத் சொல்கிறார். இது ரெண்டுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவன் தான் தூய பக்தராவாங்க. இது உண்மை. இந்த உடல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் வரும். இதுதான் உண்மை. வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் நிற்காது. நம்ம உடல் விடுற வரைக்கும் பிரச்சனைகள் வரும். 3 விதமான பிரச்சனைகளில் ஒன்றா 3 வரலாம், இல்லை ஏதோ 1 இல்லை ஏதோ 2 அது வரும். வந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் டெய்லி கோயிலுக்கு போனால் இதெல்லாம் வராது, இன்னும் வரும். இதுதான் உண்மை. யாராவது வராதுன்னு சொன்னால் அவன் ஏமாத்துறான். யாராவது வராதுன்னு சொன்னால் அவன் ஏமாத்துறான். அப்போ சில பேருக்கு அப்போ நான் எதுக்கு சாமி கோவிலுக்கு போகணும், பகவத்கீதை படிக்கணும் கேள்வி கேட்கலாம். அதுக்கு ரொம்ப அழகாக பதில் கொடுக்குறாங்க. என்னன்னா, பகவத்கீதை படித்து நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஆனந்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையே தெரியாது. அப்படி தான் வரும். இது எவ்வளோ பேரானந்தம் வரும்னா, இந்த வீட்டு பிரச்சனையே தெரியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அதுதான் நடக்கும். ஏன்னா கிருஷ்ணர் வழிபடும் அவர் நிறைய கொடுப்பார், நிறைய அறிவு கொடுப்பார், நிறைய ஆனந்தம் கொடுப்பார். அதுக்கு முன்னாடி இது நத்திங். ஹஸ்பண்ட் பிரச்சனை, ஒய்ஃப் பிரச்சனை, பையன் பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, இதெல்லாம் நத்திங் மாதிரி இருக்கும். ஆனால் இது வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும்.
இதெல்லாம் வராமலும் இருக்க. நீங்களும் யாருக்கும் தப்பித்து எனக்கு தெரியாமல் பகவத்கீதை படி எல்லாம் பிரச்சனை போயின்னு சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அர்ஜுனர் ஃபுல் பகவத்கீதை கேட்டார், அவன் பையன் செத்து போயிட்டார். அபிமன்யா இருந்தார், நீங்களே பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா வெளியில் நிறைய பேர் வேறு மாதிரி சொல்லுவாங்க, இது படி எல்லாம் பிரச்சனை போயிடும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. திரௌபதி பியூர் டிவோட்டி, 5 பசங்களும் செத்துட்டாங்க. திரௌபதிக்கு 5 பசங்க, 5 பேரும் செத்துட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம், மகாபாரத்தில் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும். அதனால தான் கிருஷ்ணா எடுத்தோன்னே ஆத்மா பற்றி பேசுகிறார். நம்மள ஆத்மா உடல் கிடையாது. இந்த உடல் சம்பந்தப்பட்ட பூரா டெம்பரரி. கிருஷ்ணர் சொல்ல அது டெம்பரரி. அப்போது அர்ஜுனர் கேட்குறாரா, நீங்கள் சொல்கிறீங்க டெம்பரரின்னு, எனக்கு அப்படி தோண மாட்டேங்குது. எனக்கு கவலையாக இருக்கே. என் ஒய்ஃபுக்கு ஏதாவது வருது, ஹஸ்பண்டுக்கு வருது, பையனுக்கு குழந்தைக்கு வந்து கஷ்டமாக இருக்கே அப்படி கேட்குறாராம். கிருஷ்ணர் சொல்கிறாரு, அது உனக்கு அப்படி தான் தோணும், பொறுத்துக்கோன்ட்டார். ஒரே வார்த்தை தான், பொறுத்துக்கோ. பகவத்கீதையில் அந்த ஃபஸ்ட்டு 2nd சாப்டர் தாம் திதிக்ஷஸ்வ பாரதா. திதிக்ஷ்வானா பொறுத்துக்கிறது. இதுதான் பகவானே பதில் கொடுக்குறாரு. அப்படி தான் தோணும், பொறுத்துக்கோ, வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த உடல் நாம் கேட்டு வாங்கியிருக்கோம். ஒன் சென்ஸ் நம்ம கேட்டு தான் வாங்கியிருக்கோம். அப்போ இந்த உடல் கூட என்ன வருதோ அதை நான் அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏதோ ஒரு வேலை நம்ம கேட்டு தான் வாங்கியிருக்கோம் இது. அப்போ இதுக்கு உண்டானதெல்லாம் வரும். அது வந்து காம்போன்னு சொல்லுவாங்க தமிழ், எனக்கு தெரியும். நீங்கள் வெளியில் காம்போ கூட வந்துடும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப அழகாக கொடுக்குறார். சாஸ்திரம் கடைப்பிடிச்சா எந்த பிரச்சனை வராது. இனி வெளியில் நிறைய பேர் அப்படி பேசுவாங்க, இது படிங்க, அந்த பூஜை பண்ணுங்க, பிரச்சனையெல்லாம் போயிடும் அப்படிம்பா. அப்படியெல்லாம் அதெல்லாம் பொய். அதெல்லாம் வரும், எல்லாருக்கும் பிரச்சனை வந்தே தீரும், வராமல் இருக்க. பட் இந்த அறிவு இருக்கும் பொழுது ஓவர் கம் பண்ணிடுவான். அது எல்லாத்தையும் தாண்டி வருவான், பிரச்சனையை பார்க்க மாட்டான். அந்த அறிவு கிருஷ்ணர் கொடுக்குறார். அது போக போக வரும். கிருஷ்ணர் சொல்கிறார், ததாமி புத்தி யோகம் தம் ஏனமா முப்பையாந்தித்தே. அந்த அறிவு நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணா. அந்த அறிவு தருவேன். உதாரணத்துக்கு சில பேர் சொந்த வீடு இல்லாத கூட பெரிய பிரச்சனையாக பார்ப்பாங்க. ஐயோ நான் சொந்த வீடே இல்லை, அது ஒரு ப்ராப்ளமாக பார்ப்பாங்க. சில பேருக்கு அது மாதிரி பிரச்சனையாக பார்ப்பாங்க. பகவத்கீதை படித்து புரிஞ்சுக்கிட்டா வைங்க, அது ஒரு பிரச்சனையாகவே தோணாது. அது சொந்த வீடு இல்லை, அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. சொந்த வீடு இல்லாத ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த அறிவு இல்லைன்னா அது பிரச்சனையாக தான் தோணும். இந்த அறிவு இல்லைன்னா அது பிரச்சனையாக தோணும். இந்த பகவத்கீதா அறிவு இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது, அது கூட பிரச்சனையாக தோணும். ஆக்சுவல் பிரச்சனையே இருக்காது, பிரச்சனை இருக்க மாதிரி தோணும். இதெல்லாம் உண்மை. இந்த அறிவு இல்லைன்னா எத்தனை அபாயம் இருக்குது, ஆல் டேஞ்சர்ஸ். இந்த அறிவு இருக்கும்போது எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனாலும் டக் டக் டக்குன்னு சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால்தான் இந்த பகவத்கீதை படித்தே ஆகணும்னு பல பேர் சொல்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது. எல்லா ஆச்சாரியா, மத்வாச்சாரியா, ராமானுச்சாரியா, ஏன் சங்கராச்சாரியா, எல்லாரும் சொல்கிறாங்க பகவத்கீதை படிக்கிறாங்க. ஓகே, ஸோ இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பகவத்கீதை படிக்கிறதுனால எனக்கு ஜட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அப்படியெல்லாம் கிடையாது. அது வரும், அதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் டீல் பண்ண தெரியும். டீல்னால் அது எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தெரியும், அது தெரியும். அது எல்லாருக்கும் தெரியாது. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை எப்படி டீல் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியாது. அது ஹை கிளாஸ் நாலேஜ். அந்த அறிவு சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு தான் வரும், எல்லாருக்கும் வராது. அது தப்பாக டீல் பண்ணி ரொம்ப குழப்பிட்டுருவாங்க. அவங்க எடுக்கிற சொல்யூஷன், அந்த தீர்வு எப்படி இருக்குன்னா அந்த தீர்வே இன்னொரு பிரச்சனை உண்டாக்கிடும். அந்த மாதிரி தான் எல்லாருமே இப்போ உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் சொல்யூஷன் எடுக்கிறாங்க. முற்றுப்புள்ளி வைக்க தெரியாது அவங்களுக்கு. பிரச்சனை வருது, அது முற்றுப்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளின்னா ரூட்டுன்னா வேறு. ஒரு பிரச்சனை வருதுன்னா அது வேறு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், அங்கே சரி பண்ணணும். இவங்க மெம்மையால் சரி பண்ண பார்ப்பாங்க.
ரூட் வேறு எங்கே இருக்கோ அங்கே சரி பண்ண எல்லாம் சரியாயிடும். அது பகவத்கீதை படித்தா தான் தெரியும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். தேஷாம் ஞானி நித்யயுக்தா ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்சம் மம பிரியா. மொழிபெயர்ப்பு: இவர்களில் முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன். ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன், அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன். பொருளுரை: துயரத்தில் உள்ளோர், கேள்வியுடையோர், வறுமையால் வாடுவோர், பரம ஞானத்தை தேடுபவர் என அனைவருமே ஜட விருப்பங்களின் எல்லா களங்கத்திலிருந்தும் விடுபட்டு தூய பக்தர்கள் ஆகலாம். ஆயினும் அவர்களில் எல்லா பௌதிக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு பூரண உண்மையை அறிந்தவன் உண்மையிலேயே தூய பக்தன் ஆகின்றான். 4 வகையான மனிதரில் பூரண ஞானத்துடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன் என்று பகவான் கூறுகிறார். ஞானத்தை தேடும்போது நான் எனது பௌதிக உடலிலிருந்து வேறுபட்டவன் என்பதை ஒருவன் உணர்கிறான். அவன் மேலும் முன்னேறும் போது அருவ பிரம்மனையும் பரமாத்மாவையும் பற்றிய ஞானத்தை அடைகின்றான். அவன் முழுமையாக தூய்மையடையும் போது கடவுளுக்கு நித்தியமாக தொண்டாற்றுவதே தனது உண்மையான சொரூப நிலை என்பதை அறிகிறான். கேள்வியுடையோன், துன்பத்தில் உள்ளவன், ஜட வசதிகளை அதிகரிக்க விரும்புபவன், ஞானமுடையவன் என அனைவருமே தூய பக்தர்களின் உறவினால் தூய்மையடைய முடியும். ஆனால் ஆரம்ப நிலையில் முழுமுதற் கடவுளை பற்றிய பூரண ஞானத்துடன் பக்தி தொண்டினை செயலாற்றுபவன் பகவானுக்கு மிகவும் பிரியமானவன். பரமபுருஷ பகவானின் திவ்ய நிலையை பற்றிய தூய ஞானத்தை அடைந்தவன் ஜடக்கலங்கங்கள் ஏதும் தொட முடியாதபடி பக்தி தொண்டினால் பாதுகாக்கப்படுகிறான். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் 4 விதமான ஜனங்க வருவாங்க. அந்த 4 விதமான ஜனங்களும் தூய பக்தர்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஆயிடுவோம்னு சொல்ல முடியாது, ஆனால் வாய்ப்பு இருக்குது. 4 பேர் ஆகலாம். எப்போன்னா அவங்க ஒரு தூய பக்தரோட சங்கம் இருந்தால் மட்டும்தான். அந்த சங்கம் இருந்தால் ஆயிடுவான். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் அந்த 4 பேர்த்தில் பெஸ்ட் யாருன்னா நல்ல பகவானை பற்றின அறிவு இருக்குது, அவங்க பக்தின்னு ஈடுபடுறாங்க, அவங்க தான் பெஸ்ட்டுங்கிறார். இங்கே கிளியராக கிருஷ்ணரே சொல்கிறார் அவங்க தான் பெஸ்ட். அந்த 4 பேர்த்தில் அவங்க தான் சேர்ந்துவாங்க. அறிவும் இருக்கணும், அது தகுந்தாப்பில் வேலை செய்யணும், அது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் நம்ம பகவத்கீதை படிப்போம், அறிவு இருக்கும், ஆனால் கடைப்பிடிக்க மாட்டோம். அப்படியும் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. இந்த அறிவு இருக்கும், ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போது தூய் பக்தர் ஆக முடியாது. ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் the last sentence, அதில் மெட்டீரியல் கண்டாமினேஷன் cannot touch. ஜட கலங்கங்கள். அது என்ன சென்டென்ஸ்? ஜடக்கலங்கங்கள் ஏதும் தொட முடியாதபடி பக்தி தொண்டினால் பாதுகாக்கப்படுகிறான். ஸோ ஜட கலகங்கள் அப்படின்னா இந்த இடத்துல நான் முன்னாடி சொன்னேன், ஒருத்தர் பகவத்கீதா படித்து கடைப்பிடிக்கும் பொழுதும் பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வந்தாலும் பாதிப்பு இருக்காது அவங்களுக்கு. அதுதான் ஏதாச்சும் மீனிங். பிரச்சனை வராதுன்னு சொல்ல, அது வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதனால இவங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. ஐயோ என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை பார்த்து சொல்லலாமா, நான் சாஸ்திரங்களும் கடைப்பிடிக்கிறேன், அந்த மாதிரி திங்கிங்கே வராது. அது அவங்களை டச் பண்ணாது. அது கிருஷ்ணர் பார்த்துக்குவார். நம்ம டச் பண்ணாத மாதிரி கிருஷ்ணரும் பார்த்துக்குவார். பிரச்சனைகள் அது வரும், பட் எனக்கு அதனால் பாதிப்பு இருக்காது. ஆனால் அது அவருக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாமே புரியும். இது வெளி ஆளுகளும் புரியாது. ஸோ கிருஷ்ணா ஐ திங்க் 9th சாப்டரில் அதெல்லாம் சொல்கிறார். ஐ திங்க் 10th சாப்டரில் அது சொல்கிறார். நான் அந்த அறிவு கொடுத்துருவேன், ரொம்ப ஹை கிளாஸான அறிவு. அவன் டிஸ்டர்பாக என்ன பிரச்சனை வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் போயிட்டே இருப்பான். நீங்கள் பாகவதம் படிக்கும் பொழுது அந்த மாதிரி நபர்கள் பல பேர் இருக்காங்க. அதெல்லாம் பாகவதத்தில் வரும். அதனால தான் பாகவதம் படிக்கணும். ஏன்னா அவங்கள எப்படி டீல் பண்ணாங்கன்னு தெரியும். லைக் ஜடபரதன், விதுரா, குந்தி மகாராணி, காந்தாரி, நிறைய பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருப்பேன், காந்தாரிக்கு வந்த பிரச்சனைகள் இன்றைக்கி எந்த பெண்ணுக்கும் வராது எனக்கு தெரிஞ்சு.
ஆனால் காந்தாரி அத்தனை இருந்தாலும் கிருஷ்ணரை நினச்சிட்டு இருந்தான். லைக் காந்தாரிக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டும் கிடைக்கல, நல்ல குழந்தைங்களும் கிடைக்கல, கூட பிறந்தனும் சரியில்லை, யாருமே. நினச்சி பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு எத்தனை இருந்தால் தாங்க முடியாது. யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டாக அது வேணும், எந்த சப்போர்ட் இல்லைன்னா. ஆனால் காந்தாரிக்கு இருக்க பெரிய சப்போர்ட்டான குரு வியாசர், அதுதான் பெஸ்ட். வியாசர் அவரோட சப்போர்ட் இருந்தனால கிருஷ்ணர் நினச்சிட்டு இருந்தான். ஸோ அங்கே குரு இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தூய பக்தரோட சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருக்கும்போது நாமளும் அது மாதிரி மாறுவோம், பகவான் அனுகிரகம் கிடைக்கும். ஸோ காந்தாரி ஈவன் யுத்தத்துக்கு முன்னாடியே அவங்க ஸ்டடி ஆயிட்டாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு தெரியும் எல்லா பசங்க செத்துருவாங்க, அவங்களுக்கு தெரியும். திருத்தராஷ்டிரம் தான் ஒரு மாதிரி இருந்தார், ஆனால் காந்தாரிக்கு தெரியும் தான் 100 பசங்க செத்துருவாங்கன்னு தெரியும். ஸோ முன்னாடி தெரிஞ்சுட்டு அவங்களும் சரி நடக்க போகுது, வேறு வழி இல்லை. இமேஜின், சும்மாலும் கிடையாது. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஹிருதயம் இருக்குன்னா அது பக்தி பண்ணுறதுனால தான் வருது. ஸோ அதுதான் இங்கே கொடுக்குறாங்க, அந்த மெட்டீரியல் கண்டாமினேஷன் டச் பண்ணாது. ஓகே, யா. நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்க்கலாம். உதாரஹ சர்வ ஏவைதே ஞானித்வாத்மைவ மே மதம் ஆஸ்திதஹ சஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமம் கதிம். இந்த பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள்தான். ஆயினும் என்னை பற்றிய ஞானத்தை நிலை பெற்றுள்ளவனை நான் என்னைப் போலவே கருதுகிறேன். அவன் எனது உன்னத தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் மிக உயர்ந்த பக்குவ இலக்கான என்னை அவன் அடைவது உறுதி. பொருளுரை: அறிவிற்குன்றிய பக்தர்கள் பகவானுக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அனைவரும் உத்தமர்களே என்று குறிப்பிடுகிறார் பகவான். ஏனெனில் எந்த நோக்கமாக இருந்தாலும் பகவானிடம் வருபவர்கள் அனைவருமே மகாத்மா, மிகச்சிறந்த ஆத்மா என்று அழைக்கப்படுகின்றனர். பக்தி தொண்டின் மூலம் சில பலன்களை விரும்பும் பக்தர்களையும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். ஏனெனில் அங்கும் அன்பு பரிமாற்றம் இருக்கின்றது. அவர்கள் இறைவனிடம் சில பௌதிக லாபங்களை பாசத்துடன் வேண்டுகின்றனர். அப்பலன்களை அடைவதால் திருப்தியுற்று பக்தி தொண்டில் மேன்மேலும் முன்னேறுகின்றனர். இருப்பினும் பூரண ஞானத்துடன் இருக்கும் பக்தன் இறைவனுக்கு மிகவும் பிரியமானவனாக கருதப்படுகிறான். ஏனெனில் அவனது ஒரே நோக்கம் அன்புடனும் பக்தியுடனும் இறைவனுக்கு சேவை செய்வது மட்டுமே. அத்தகு பக்தனால் இறைவனின் தொடர்பின்றி சேவையின்றி ஒரு நொடியும் வாழ இயலாது. அதுபோலவே பரமபுருஷரும் தனது பக்தர்களின் மீது மிகவும் பிரியமுடையவர். அவரை பக்தனிடமிருந்து பிரிக்க முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 9வது காண்டம் 4வது அத்தியாயம் 68வது ஸ்லோகத்தில் இறைவன் கூறுகின்றார்: சாதவோ ஹிருதயம் மக்யம் சாது நாம் ஹிருதயம் அத்வகம் மத் அந்யத் தே நா ஜானந்தி நாகம் தேப்யோ மானா அபி. பக்தர்கள் எப்போதும் எனது இதயத்தில் உள்ளனர், நான் எப்போதும் பக்தர்களின் இதயத்தில் உள்ளேன். பக்தனுக்கு என்னை தவிர வேறு எதுவும் தெரியாது. நானும் பக்தனை மறக்க முடியாது. எனக்கும் தூய பக்தர்களுக்கும் இடையே நெருங்கிய உறவு உண்டு. முழு அறிவுடன் விளங்கும் தூய பக்தர்கள் ஒருபோதும் ஆன்மீகத்தை விட்டு விலகுவதில்லை. எனவே அவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஸோ இந்த ஸ்லோகத்தில் சில பிரபுப்பா அது ரொம்ப அழகாக அந்த பொருளுரையில் கொடுக்குறார். கிருஷ்ணர் சொல்கிறார், எந்த பக்தர் முழு அறிவோடு இருக்காரோ எனக்கு ரொம்ப பிரியம்னு அவர் சொல்கிறார். அப்போ அறிவில்லைன்னு அவருக்கு பிரியம் இருக்காதானா? அப்படியும் கிடையாது. ஏன்னா 4 விதமான ஜனங்க போகிறாங்க கோவிலுக்கு. மேபி சில பேர் பணம் வேணும்னு போகலாம், இல்லை வாழ்க்கையில் கஷ்டம்னு போகலாம், எப்படியோ போகிறாங்க இல்லையா? அதனால் பகவான் அனுக்கிறம் கண்டிப்பாக இருக்கும், நோ டவுட். ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் போகும்பொழுது அது பகவானுக்கு ரொம்ப பிடிக்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் கூட சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மகிட்ட பேசும்பொழுது நம்ம அவங்களுக்கு பிடிக்கும். சம்டைம்ஸ் என்னமோ அடி போடுறான்டா அப்படின்னா மேபி அவங்களோட ரொம்ப வச்சுக்க மாட்டோம். அவன் வந்து பேசுகிறான், ஏதோ அடி போடுறான். ஆனால் சில பேர் உண்மையிலேயே ஃப்ரம் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்
அந்த ஹிருதயபூர்வமாக ஏன்னோ நம்மகிட்ட பேசுவாள், எதிர்பார்ப்பில் அவங்கள நம்ம பிடிக்கும். இது பகவானுக்கு அந்த குணம் இருக்குது. அந்த பொருளுரையில் ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவகம். இந்த ஸ்லோகம் வந்து சாக்ஷாத் நாராயணன் பேசக்கூடிய ஸ்லோகம். துர்வாச முன்னிட்டு இந்த ஸ்லோகம் பேசுகிறார். இந்த ஸ்லோகம் வந்து துர்வாச முன்னிட்டு பேசுகிறார். அந்த ஸ்லோகம் ரொம்ப நல்ல. சாதவோ ஹிருதயம் மஹ்யம், எப்போவுமே சாதுக்கள் என் ஹிருதயத்தில் இருக்காங்க, அதே மாதிரி அவங்க ஹிருதயத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறார். அந்த ஸ்லோகம் அப்படி தான் வரும். ஸோ அது நீங்கள் அந்த பாகவத்தில் அந்த 9th canto துர்வாச முனி அம்பரீஷ் மகாராஜ், ரொம்ப அற்புதமான ஒரு சரித்திரம் அது. பகவான் பக்தரை வெட்டவே மாட்டார் அப்படிங்கிறது அந்த கதை வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது, எஸ் அ ப்ரூஃப் மாதிரி. அந்த பொருளுரையில் அந்த ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷனில் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒன்று இருக்கு. அந்த சென்டென்ஸ் எனக்கும் தூய பக்தர்களுக்கும் இடையே நெருங்கிய உறவு உண்டு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. என்ன ரிலேஷன்ஷிப்? உறவு, நெருங்கிய உறவு, நெருங்கிய உறவு, நெருங்கிய உறவு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஏற்கனவே முன்னாடி நான் பேசியிருக்கேன். இந்த உலகத்தில் எல்லாரும், எஸ்பெஷலி மனிதன், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னு நம்ம எல்லோரும் எதிர்பார்ப்போம். இது வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்குது. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும். உண்மையை சொல்லப்போனால் நம்ம அதை தேடுவோம், நம்ம அது ரொம்ப தேடுவோம். அது கிடைக்காதும் போது தான் ரெண்டாவது ஆப்ஷன் எங்கே போவாங்கன்னா பணத்து பின்னாடி போவாங்க. மணி வேணும், இல்லை நல்ல பொசிஷன் வேணும், இல்லை ஃபேம், ஒரு பேரு புகழ் வேணும், இது மாதிரி போவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக கிடச்சிருச்சுன்னு வைங்க, இது செகண்டரி ஆகிடும். செகண்டரின்னா அது பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ரிலேஷன்ஷிப் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நம்ம எல்லாருக்குமே. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பகவான்கிட்ட மட்டும்தான் பர்ஃபெக்டாக வச்சுக்க முடியும், மற்றவன்ட்ட வச்சுக்க முடியாது. டிஃபிகல்ட்டு ஆக்சுவலி ஸ்பீக்கிங். இன்ஃபேக்ட் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், மாமேகம் சரணம் பிரஜா, எங்கிட்ட மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோ அப்படிங்கிறார். கிருஷ்ணர் தான் சொல்கிறார். நாம் என்ன பண்ணுறோம்னா அவரை தள்ளி வச்சுட்டு மற்றவங்கள்ட்ட வச்சுக்க பார்க்குறேன், அது பர்ஃபெக்டாக வேணும்னு பார்க்குறேன். அது நடக்காது, யாருக்கும் நடக்காது. அவரை விட்டுட்டு மற்றவங்களோட வச்சுக்க பார்க்குறேன், அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அது நடக்காது, நடக்கவே நடக்காது. ஆனால் அது நடக்கணும் நாமளும் முயற்சி பண்ணுறோம், கடைசியில் தோல்வி தான் வரும். 100% தோல்வி தான் வரும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கிருஷ்ணாட்ட மட்டும்தான் பர்ஃபெக்டாக வச்சுக்க முடியும். அவரால் மட்டும்தான் நம்ம கூட பர்ஃபெக்டாக ரெசிப்ரோகேஷன். ரெசிப்ரோகேஷன்னா தமிழ் என்ன? ஒரு சாம்ஸ்கிருத பரஸ்பரம் கூட சொல்லுவாங்க. அன்பு, தேங்க்ஸ், பரிமாற்றம். நம்மளோட பர்ஃபெக்டாக அந்த அன்பு பரிமாற்றங்கிறது கிருஷ்ணனால் மட்டும்தான் பண்ண முடியும், யாராலும் பண்ண முடியாது. மேபி நம்ம ஹஸ்பண்ட், நம்ம ஒய்ஃபோட அன்பு பரிமாற்றம் பர்ஃபெக்டாக நடக்குமானா நடக்காது, அதெல்லாம் நடக்காது. சினிமாவில் காட்டுவாங்க, அது ரியல் கிடையாது. அதெல்லாம் ரியல் வேறு. ரியாலிட்டினா கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணானால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக ரெசிப்ரோகேட் பண்ணுவார். மற்றவன் பண்ண மாட்டான், பண்ண முடியாது, இம்பாசிபிள். நமக்கு அந்த புத்தி இல்லாதனால அவரை விட்டுட்டு இங்கெல்லாம் தேடுறேன். அது வந்து கடைசியில் ஒரு கடைசியில் ஃபெயில்யூர் தான் ஆகும், ஃபெயில் ஆகும். அது ஃபெயில் ஆகும்போது பயங்கரமாக கவலை வரும், கோபம் வரும், விரக்தியெல்லாம் வரும். அந்த மாதிரிலாம் ஆயிடுவாங்க. இதெல்லாம் உண்மை. அதனால தான் கிருஷ்ணா பகவத்கீதையில் நிறைய இடத்துல சொல்கிறா, மை அர்ப்பித்தா மனோபுத்தி இருப்பார், உன் மனசு எனக்கு மட்டும் கூட யாருக்கும் கொடுக்காதுங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், மன்மனா பவமத் பக்தோ, மனசு எனக்கு கொடுத்துரு. ஸோ நமக்கும் பகவானுக்கு அப்படி ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த இடத்துல வந்து நாராயணன் அந்த துர்வாச முன்னிட்டு சொல்கிறார்,
எனக்கும் பக்தர் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குது. நான்லாம் விட மாட்டேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சரித்திரம் பாகவத்தில் படித்தீங்கன்னா அப்போ பகவான் வந்து ஒரு பக்தன் மேலே எவ்வளோ கன்சர்ன்டாக இருக்கார். கன்சர்ன்டுன்னா ஒரு அக்கறை, எவ்வளோ அக்கறை இருக்குன்னு அங்கே தான் தெரியும். அவருக்கு நம்ம மேலே இருக்கிற அக்கறை நமக்கு புரியாது, டிஃபிகல்ட். எப்படி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை மேலே அக்கறை இருக்கும், அந்த குழந்தைக்கு புரியாது, அந்த குழந்தைனால் புரிஞ்சிக்க முடியாது. அது மாதிரி பகவானோட அக்கறை நம்ம மேலே நமக்கு அது புரியாது, நம்மளால் புரிஞ்சுக்கல முடியாது, டிஃபிகல்ட். ஆனால் அவர் அவ்வளோ அக்கறை வச்சுருக்கார் நம்ம மேலே. அதனால்தான் நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கூடவே வர்றார் பரமாத்மாவை. பரமாத்மா கூடவே வருவார். நீ யாராவது போய் கேளு, நான் சாக போகிறேன் என் கூட வரையான்னு கேளுங்க, வேணா போயிட்டு வா. மேபி என்ன தான் ஹஸ்பண்ட் என்னதான் ஒய்ஃபுனாலும் சாரி போயிட்டு வாங்க. யாரும் வரமாட்டாங்க, கிருஷ்ணா மட்டும்தான் வர்றார். கிளியர் அவரே சொல்கிறார். யாரும் வரமாட்டாங்க, யாரும் வரவும் மாட்டாங்க, முடியாது. வரணும்னு நினச்சாலும் முடியாது, ஒரு வேலை நினச்சாலும் முடியாது. பட் கிருஷ்ணா பகவத்கீதை சொல்ல பரமாத்மேதி சாப்பியுத்தோ தேகஸ்மின் புருஷ பர. தேகத்தில் இருக்க நான் உங்களோட தான் இருக்கேன். ஸோ அப்போ கிருஷ்ணாவுக்கு அவ்வளோ அக்கறை இருக்கிறனால தான் நமக்கு சொல்கிறார், நான் சொன்னபடி செய் அப்படிங்கிறார். ஸோ அர்ஜுனா அது புரிஞ்சுக்கிட்டார். அர்ஜுனா ஆக்சுவலி நம்மளும் புரிஞ்சுக்கணும். அதனால் கடைசியில் அவர் சொல்கிறார், கரிஷ்யே வச்சனம் தவா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன், அப்படியே பண்ணுறேன். ஸோ அதில் ஐ திங்க் இன்னொரு பாயிண்ட், அந்த பாகவதம் ஸ்லோகாக்கு முன்னாடி 2-3 சென்டென்ஸ், பக்தனும் வந்து பகவானை சர்வ் பண்ணுவான்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஏனெனில் அவனது ஒரே நோக்கம் அன்புடனும் பக்தியுடனும் இறைவனுக்கு சேவை செய்வது மட்டுமே. இறைவனுக்கு சேவை செய் மட்டுமே அப்படின்னா அது நல்லா புரிஞ்சுக்கணும். பகவானுக்கு சேவை செய்வாங்க அப்படின்னு மற்றதெல்லாம் விட்டுருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது மீனிங் அது கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பகவான் எப்படி சொல்கிறாரோ அது மாதிரி பர்ஃபெக்டாக வாழ்வாங்க, அவங்க வாழ்வாங்க. இட்ஸ் நாட் தட் பகவான் அவர் மட்டும்தான் எனக்கு யாரும் தேவையில்லை, அப்படி கிடையாது. அவங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க. அது பக்தனால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. ஒரு பக்தனால் மட்டும்தான் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்க முடியும். பக்தி இல்லைன்னு வைங்க, இது உண்மை, அவங்கனால அவங்களே பார்த்துக்க முடியாது. மற்றவங்களோடுங்க அவனையே பார்த்துக்க முடியாது, இம்பாசிபிள். ஒரு டிவோட்டினால் மட்டும்தான், பக்தனால் மட்டும்தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. ஏன்னா அந்த அறிவு கிருஷ்ணர் கொடுக்குறாரு. அது ரொம்ப ஸ்பெஷல் ஞானம். அந்த அறிவு ஸ்கூல்லலாம் கிடைக்காது, ஸ்கூல் காலேஜில் அந்த அறிவு கிடைக்காது. அந்த அறிவு கிருஷ்ணா தான் கொடுக்குறார். அதுவும் கிருஷ்ணா பக்தன் மட்டும்தான் கொடுப்பார், வேறுக்கும் கொடுக்க மாட்டார். அந்த ஞானம் கொடுக்கணும்னா பக்தி பண்ணால் தான் கொடுப்பார். அது கிருஷ்ணர் கிளியராக இன்னொரு அத்தியாயத்தில் வருது. அதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் லார்ட் சிவபெருமான் சொல்கிறார், கர்மாபி ஏக்கம் தஸ்ய தேவஸ்ய சேவா, ஒரே ஒரு வேலை உங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறார் சிவபெருமான் சொல்கிறார். அவர் சொல்கிறாருன்னா அது உண்மை, நோ டவுட், 100% ட்ரூ. ஸோ அதே லார்ட் சிவா தான் சொல்கிறார், ஏகோ மந்த்ரா தஸ்ய நாமானியானி, ஒரே ஒரு மந்திரம் உங்கள் நாமா. லார்ட் சிவபெருமான் சொல்கிறார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஸோ இதெல்லாம் லார்ட் சிவா அவர் சொல்கிறார். அப்புறம் அவரும் சொல்கிறார், ஏகம் சாஸ்திரம் தேவிக்கு புத்திர கீதம், ஒரே ஒரு சாஸ்திரம் தான் பகவத்கீதா, முடிச்சிட்டார். லார்ட் சிவா சொல்கிறார். அவர் நினச்சா என்னென்னமோ சொல்லலாம், ஒரே ஒரு சாஸ்திரம் பகவத்கீதா முடிச்சிட்டார், ஒன்று போதும். ஸோ அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இது படிக்கணும், இது இருக்கிறது கேட்கணும்னு. ஓகே, ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்த ஸ்லோக்கா ரொம்ப டைம் எடுக்கும், அதான் கேள்வி இருக்கா தான் சார். ஏதாவது கொஷன்ஸ்? மூடர்களும் பணத்தை விரும்புகிறாங்கன்னு சொல்கிறீங்க. மூடர்கள், ஆனால் இது ரெண்டாவது
பகவானை வந்து சரணடைகிறவங்களும் பணத்துக்காக தான் வந்து பகவான் கிட்ட வராங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டும் கோவில் ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் மூடர்கள் வந்து கோவிலுக்கே போக மாட்டாங்க. பணம் அலைஞ்சிட்டு இருப்பான் தவிர கோவிலுக்கு போக மாட்டான். பட் அர்த்தார்த்தி அப்படிங்கிறவன் பணம் வேணும், அவங்களுக்கு பணம் வேணும், பட் கோயிலுக்கு போகிறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இவனும் பணம் அலையிறான், ஆனால் கோயிலுக்கு போக மாட்டான். இவங்களும் பணம் வேணும், ஆனால் கோயிலுக்கு போகிறாங்க. வித்தியாசம் இருக்குது. ஏங்க இவங்க போகல இவங்க போகிறாங்கன்னா கிருஷ்ணர் சொல்ல சுக்ருதிங்கிறார். சுக்ருதி பண்ணியிருக்கான், அதனால தான் போகிறாங்க. எல்லோரும் போக முடியாது. இது ரொம்ப இப்போ நம்மளாம் இங்கே உட்காந்துருக்கோன்னா கண்டிப்பாக நம்ம எங்கேயோ சுக்ருதி பண்ணியிருக்கோம், இல்லாமல் இங்கே வர முடியாது. அதெல்லாம் வர முடியாது. ஏன்னா கிருஷ்ணன் அப்படி தான் சொல்கிறார். சுக்ருதி அது எப்போ பண்ணோம் என்ன பண்ணோன்னு அது நமக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக ஏதோ பிரசாதம் சாப்பிட்ருப்போம், நிறைய ஒரு பக்தர் பார்த்துருப்போம், சுக்ருதி. அதனால் இங்கே வரும். எல்லோரும் வர முடியாது, இம்பாசிபிள். ஸோ அதான் ஆன்சர். வெரி குட். வேற கேள்வி? பரமாத்மா வெளியே போகணும்னா ஆத்மாவும் வெளியே போகுது இல்லைங்களா? அப்ப அந்த ஆத்மா வந்து ஆத்மா உலகத்துக்கு போகும்போது அப்ப பரமாத்மாவும் கூடவே வருவாருங்களா? அங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பகவத்கீதையில் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆத்மா வைகுண்டம் போகிற வரைக்கும் பரமாத்மா கூட தான் இருப்பார். இவன் நரகத்துக்கு போனாலும் நரகத்துக்கும் போயிடுவார் பரமாத்மா. சொர்க்கத்துக்கு போனாலும் சொர்க்கத்துக்கும் போவார். பரமாத்மா கூடவே தான் இருப்பார். நரகத்துக்கு போனாலும் அங்கேயும் இருப்பார். மலத்தில் புழுவானாலும் அங்கேயும் போவார். பரமாத்மா அங்கேயும் இருப்பார். அப்போ அவருக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை பாருங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் இருக்காது, கூட உறவு இருக்கும். கிருஷ்ணா கம்யூனிகேட் பண்ண மாட்டார். கிருஷ்ணா எப்போ எங்களோட பேசுவார்னா நான் அவரை பார்த்தா மட்டும்தான். கூட இருப்பார், அவ்வளோதான். பகவத்கீதையில் ஸ்லோகா இருக்கு, உபதிருஷ்ட அனுமந்தச்சா அப்படின்னு ஒரு ஸ்லோகா இருக்கு. ஜஸ்ட் விட்னஸாக இருப்பார், சாட்சியாக இருப்பார், பர்மிட் பண்ணுவார். ஒரு ஆத்மா ஏதாவது செய்யணும்னு நினச்சா ஓகே செய், அவ்வளோதான் கிருஷ்ணன் பண்ணுவார். கூட தான் இருப்பார், கம்யூனிகேட் பண்ண மாட்டார். அவர் எங்கூட கம்யூனிகேட் எங்கூட பேசணும்னா என் தகுதி நான் வளர்த்துறேன், அப்போ பேசிடுவார். அப்போ தான் பேசுவார், அது வரைக்கும் பேச மாட்டார். ஆனால் அவர் காத்துட்ருக்கார், இவன் நம்ம பார்ப்பானா பேசுவானான்னு பார்க்குறாரு. நான் அவர் விட்டுட்டு எங்கெங்கேயோ பார்க்குறேன். என்னென்னு ஒன் சென்ஸ் வித்தியாசம் இருக்குது, ஒன் சென்ஸ் இல்லை. அந்த பகவான் தான் பரமாத்மாவும் இருக்கார். பட் பரமாத்மாவாக இருக்கக்கூடியவருக்கு லீலைகள் கிடையாது. க்ஷீரோதக்ஷா விஷ்ணு பகவான் அவர் லீலை நிறையா பண்ணுவார். அவர் தான் நம்ம உடம்புல இருக்கார். ஆனால் இங்கே உடம்புல இருக்கும்போது நம்மளோட பேச மாட்டார். அவர் பேசணுன்னா நானும் தகுதி வளர்த்திக்கணும். முன்னாடி சொன்னேன், என்னை சாட்சியாக இருப்பார். நான் என்ன நினைக்கிறேன் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு அறிவு இருக்குமான்னு கேட்குறீங்க? நாம்பளா நான் பக்தி பண்ணால் தான் புரிஞ்சுக்க முடியும். வெறும் அறிவு வச்சு பகவான் புரிஞ்சுக்க முடியாது, பக்தி பண்ணால் தான் புரிஞ்சுக்க முடியும். ஹரிபா. காந்தாரிக்கு முன்னே தெரியும் புதல்வர்கள் பார்க்க போறாங்க. அப்படியே கிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்தாங்க. ஆக்சுவலி அது கிருஷ்ணராக பண்ணுறது, அது காந்தாரியாக பண்ணல. வெளியில் டிவியில் சினிமாவில் வேறு மாதிரி காட்டுவாங்க. கிருஷ்ணர் காந்தாரி அப்படி பேச வைக்கிறதே கிருஷ்ணா தான். அது காரணங்கள் இருக்கு. காந்தாரி மூலமாக தான் பேச வைப்பார். ஒரு காரணம் என்னென்னா,
பல காரணங்களுக்கு ஒரு காரணம், வேதம் எழுதுனதே கிருஷ்ணா தான். வேதங்கள் எழுதுனது எல்லாமே கிருஷ்ணா தான். ஏன்னா வியாசர் மாதிரி வந்து எழுதினார். அதில் ஒரு லைன் என்ன இருக்குன்னா, ஒரு கற்பு கரசி உள்ள பெண் சொன்னால் நடக்குமா. இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. நான் சொல்கிற புரியுது இல்லையா? ஸோ பியூர். கற்பு கரசினா மனசில் வேற எந்த ஆணை நினச்சது கூட கிடையாது. நாட் ஈவன் ஒன்ஸ். ஓகே, ஈவன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நினச்சதே கிடையாது. கல்யாணம்னு ஒன்லி ஹஸ்பண்ட், வேற ஆணை நினச்சது கூட கிடையாது. சேம் அந்த மாதிரி இருக்கிற பெண் கற்பு கரசி, அவங்க சொன்னால் நடக்கணுமா. அந்த ரூல் போட்டதே கிருஷ்ணா. ஸோ அந்த ரூல் போட்டால் அது உண்மையாக்கணுமே. அப்போ காந்தாரி மூலமாக பேச வைப்பார். காந்தாரி மூலமாக சாபம் வாங்குவார். அவர் யாரும் சபிக்க முடியாது, அதுக்கு மகாபாரத்தில் இருக்குது. ஆக்சுவலாக அது வெளியில் யாரும் காட்ட மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மகாபாரத்தில் கிருஷ்ணர் சொல்லுவார், என்னை யாரும் சபிக்க முடியாது, பட் இந்த சாபம் வாங்கணும் அப்படின்பார். நான் வாங்கிக்கிறேன். பட் கிருஷ்ணருக்கு ஒன்றும் நடக்காது. ஸோ காந்தாரி மூலமாக அது வாங்கி யதுகுலத்தை வைண்ட் அப் பண்ணணும். அது நிறையா விஷயம் இருக்குது. பாகவத்தில் டீட்டெயிலும் நல்லா கொடுத்துருக்காங்க. இது கிருஷ்ணராக பண்ணுறது. காந்தாரிக்கு அவ்வளோ அறிவு கம்மியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஹை கிளாஸ் பெண், ரொம்ப ஒன்றும் தெரியாத பெண்ணெல்லாம் கிடையாது, ரொம்ப ஹை கிளாஸ். ஆனால் அவங்க மூலமாக அந்த சாபம் உலகத்துக்கு தெரியணும். இப்போ கற்பு கரசியாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது பெண்களுக்கு தெரியணும், ஆண்களுக்கும் தெரியணும். அதனால் எவ்வளோ நன்மைகள் அவங்களுக்கு நடக்கும் அதெல்லாம் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் கலியுகத்தில் அது நடக்காதனால தான் பிரச்சனைகள் ஜாஸ்தி வரும். இது ஃபஸ்ட்டு சாப்டரில் அதெல்லாம் இருக்குது. ஸோ வேறு கேள்வி இருக்கு? Deal with the issues directly, they may go wrong. So can we neglect all issues? நான் அப்படியெல்லாம் சொல்லலையே, மறுபடியும் சொல்லுங்கள். I hope you told that if we deal with the issues directly, they may go wrong. நான் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனைகள் நான் டீல் பண்ணால் பிரச்சனை தப்பாக போயிடும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அவரை சொல்கிறேன். பட் நான் அப்படி சொல்லலை. நான் அப்படி சொல்லலை. பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். பகவான் கிருஷ்ணர் சொன்னபடி நான் கேட்கும் பொழுது எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னா, இந்த மெட்டீரியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக தெரியாது. அவ்வளோதான், அது பெரிய பிரச்சனையாக தெரியாது எனக்கு. இதெல்லாம் நத்திங் அந்த மாதிரி தோணும். ஏன்னா கிருஷ்ணர் எனக்கு அவ்வளோ அறிவு, அவ்வளோ சந்தோஷம் கொடுப்பார். ஐ திங்க் ஒரு எக்ஸாம்பிள் போன தடவை கொடுத்துருக்கேன். ஐ திங்க் லாஸ்ட் வீக் சொல்லியிருப்பேன், வேறு கிளாஸில் சொன்னேன். எங்கிட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் இருக்குன்னு வைங்க, ₹1 யாராவது திருடிட்டான்னு வைங்க, அதனால் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ₹1 திருடிட்டான்னு போயிட்டு போவோம். 1000 கோடி கையில் இருக்கேன். அதை நான் அழுதுன்னா பைத்தியக்காரன். ஐயோ ₹1 திருடிட்டுன்னே திருடு. ஸோ 1000 கோடி ரூபாய் இருக்கும்போது ₹1 எங்கிட்ட போச்சுன்னா உட்காந்து அழுக மாட்டேன். அது மாதிரி கிருஷ்ணா அந்த அறிவு கொடுக்குறார். அந்த பக்தி பண்ணும் பொழுது என் ஹஸ்பண்ட் இப்படி, ஒய்ஃப் இப்படி, பங்காளி இப்படி, சொந்த வீடு இல்லை, எனக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ₹1 மாதிரி இட்ஸ் நாட் நத்திங். அது ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நத்திங். ஏன்னா இது பெருசு. அது நம்ம பண்ண தான் தெரியும். ஸோ இந்த மெட்டீரியல் இஷ்யூவெல்லாம் அது இஷ்யூ கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆக்சுவலி இந்த உலகத்தில் பிரச்சனையே ஒன்று இல்லைம்பாங்க. அப்படியே இருக்குது. நான் பார்க்குற பார்வை அப்படி இருக்கும்பாங்க. இது பாகவத்தில் உத்தவ் கீதாவில் நானாக நினச்சிக்கிறேன் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. நேச்சுரல் பிரச்சனை இல்லை, நானாக நினச்சிக்கிறேன். இதுதான் உண்மை ஆக்சுவல். ஸோ அதுதான் மாயங்கிறது. மாயன்னு அது பொய், ஆனால் என் கண்ணுக்கு உண்மை மாதிரி தெரியும். அதுதான் மாயா. அது நாம சங்கீர்த்தனம் பண்ணால் தான் அதுலேருந்து வெளியே வரும், எல்லாம் வர முடியாது, இம்பாசிபிள். ஸோ வேறு எதுவும் இருக்கா? கிருஷ்ணனை கடைசியில் வேற ஒருத்தர் அம்பு போட்டுட்டு
அந்த வேடன் வந்து வாலியோட மறுபிறப்பு. ஏன் அது ஏன் பல விதமான கதை இருக்குது. ஸோ உங்கள் கேள்வி என்ன அதில்? அது கரெக்டான ஏன் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அம்பிடுவாங்க. பட் கிருஷ்ணாவுக்கு மரணமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் இறந்து போயிட்டார், ராமரும் இறந்து போயிட்டாங்க. இன்னும் அதெல்லாம் சும்மா அது ஆச்சாரியரோட அவங்களோட இன்னும் பொருளுரைகள் ஆச்சாரியஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் கிருஷ்ணா அப்படி பண்ணுறாரு அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. இட்ஸ் நாட் ராமர் இறந்து போயிட்டார் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு பிறப்பே கிடையாது. அப்புறம் எப்படி மரணம் வரும்? கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், அஜா அவ்யயம். அஜானா பிறப்பில்லைன்னு அர்த்தம். ஸோ அவர் அம்பு விட்டார், இவர் இறந்து போயிட்டார், வாலி தான் வந்தார். வாலி கிடையாது, ஆக்சுவலி ஜரா வேறு. ஸோ அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. கிருஷ்ணர் அது வேணும்னே பண்ணுறார். அது ஏன் பண்ணுறாங்கிறது அது வேறு. பாகவதம் படிச்சிங்கன்னா அது தெரியும். ஸோ வேற அது கேள்வி. ராவணனோட வாலிக்கு சக்தி அதிகம் அப்படிங்கிறாங்க. எஸ் எஸ், வாலிக்கு தான் சக்தி ஜாஸ்தி, ராவனுக்கு கிடையாது. ஆமாம். ஏன் நீங்கள் சொன்னீங்க? வேறு ஆக்சுவலி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இறந்துடுவாங்க, கொன்றுவாங்க, தூக்கத்தில் கொன்றுவாங்க. யார்? துரோணா அஸ்வத்தாமன் தூங்கிட்டு இருக்கும்போது கொன்றுவாங்க. ஸோ அது ரொம்ப அது ஒரு இது அந்த கதை இருக்குது, மகாபாரத்தில் வரும். ஸோ 5 பசங்க இறந்தும் அஃப்கோர்ஸ் அழுகுவாங்க, பட் வெரி ஸ்ட்ராங். திரௌபதி ஆர்டினரி பெண்ணெல்லாம் கிடையாது. சில புத்திலாம் ஏதோ பேசுகிறாங்க அந்த மாதிரி. திரௌபதி மாதிரி ஒரு பெண் இப்போ உலகத்தில் பார்க்க முடியாது. ஸோ வெரி ஸ்ட்ராங். எவ்வளோ ஸ்ட்ராங்னா ஈவன் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங். கிருஷ்ணரை மறந்தது கிடையாது. ஈவன் பாண்டவாஸ் யுதிஷ்டருக்கு ஒரு டெசிஷன் எடுக்கும்பொழுது திரௌபதி கன்சல்ட் பண்ணுவார். திரௌபதி கன்சல்ட் பண்ணுவார். நான் இப்போ நினைக்கிறோம், நீ என்ன சொல்கிற அப்படின்னு நான் திங்க் பண்ணி பாருங்கள். சும்மாலாம் கிடையாது. ஸோ இது வந்து நாட் ஓன்லி யுதிஷ்டரா மட்டும் இல்லை, நம்ம வேதத்தில் எப்படி இருக்குன்னா ஜென்ரலி விமென் கன்சல்ட் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் தெரியாதவங்க ஏதோ இந்தியாவில் பெண் அடிமைங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் போய் எங்கேயாவது சின்ன சின்னது உலகம் போனால் எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் விமென் கன்சல்ட் பண்ணுவாங்க. மகாபாரத்தில் அது இருக்குது. ஸோ ஒரு இடத்துல யுதிஷ்டர் மகாராஜ் ஒரு திரௌபதிக்கு ஒரு பெரிய கிரெடிட்டும் கொடுப்பார். என்னால் வந்து இந்த கண்ட்ரி அந்த உலகத்தை மொத்தத்துக்கு அவர் தான் ராஜா, பர்ஃபெக்டாக என்னால் ஆள முடியுதுன்னா அது நீ தான் காரணம் பேர். திரௌபதிக்கு அந்த கிரெடிட் கொடுப்பார். ஏன்னா திரௌபதி வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி பூரா அவங்க தான் பார்ப்பாங்க. அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டின்னா மொத்தம் எல்லாருக்கும் சாப்பாடு கரெக்டாக போகணும், எல்லாருக்கும் வரணும், பயங்கரமாக பார்ப்பாங்களாம். அதனால் இவரால் வந்து நல்லா பார்த்துக்க முடிஞ்சது உலகத்தையே. திரௌபதியும் ஃபுல்லாக பார்த்தாங்க. இதெல்லாம் மகாபாரத்தில் இருக்குது. ஸோ சும்மாலாம் கிடையாது. அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க மகாபாரத ராமாயணத்தில். பெண்கள் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஃபுல்லாக கண்ட்ரி பார்ப்பாங்க, அவங்களும் நல்லா பார்ப்பாங்க, அதில் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? யார்? திரௌபதி வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு இது நிறைய மகாபாரத்தில் மொத்தம் 18 விதமாக புரிஞ்சுக்கலாம். திரௌபதி ஆகட்டும், பஞ்ச பாண்டவர்களாகட்டும், கிருஷ்ணர் கூட வந்து அந்த லீலை பண்ணிட்டு போயிடுவான். அவ்வளோதான். இட்ஸ் நாட் தட் அவங்களுக்கு கர்மாலாம் இருக்குன்னு கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. சில புராணங்கள் அப்படியே எழுதப்பட்டிருக்கு. பட் ஆக்சுவலி பாகவத்தில் கிளியராக இருக்குது. இவங்கெல்லாம் நித்தியமாக கிருஷ்ணர் கூட இருக்கிறவங்க. அவங்களுக்கு கஷ்டம் வர மாதிரி எல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் நிறையா தெரிஞ்சுக்கணும், நான் அதில் புரிஞ்சுக்கணும். சாந்துட்டு அவங்க சஃபரிங்கெல்லாம் கிடையாது. அவங்க எப்படி டீல் பண்ணாங்க நான் பார்த்துக்கணும். சினிமாவில் டிவியில் வேறு மாதிரி காட்டுறாங்க, அதெல்லாம் தப்பு. மோஸ்ட்லி மக்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலி பாண்டவாசன்னா சஃபரெல்லாம் பண்ணல.
அவங்க எப்பவுமே கிருஷ்ணர் நினைக்கும் போது உள்ளுக்குள்ள சந்தோஷமாக தான் இருப்பாங்க. வெளியில் பார்த்தா காட்டில் இருப்பாங்க, பட் தேர் இன்டர்னலி ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணர் நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லிட்டாரே. கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்சா ரமந்திச்சான்னு கிருஷ்ணர் சொல்கிறார். யார் கிருஷ்ண கதா கிருஷ்ணர் நினைக்கிறாங்களோ கேட்குறாங்களோ, துஷ்யந்தினா எப்பவுமே சாட்டிஸ்ஃபைடு, ரமந்திச்சானா சந்தோஷமாக இருப்பான் கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ பாண்டவஸ் எப்படி கஷ்டப்படுவாங்க? இட்ஸ் இம்பாசிபிள். ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி, நம்ம கண்ணுக்கு அப்படி தோணும். அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க. நான் நிறையா தெரிஞ்சுக்கணும். அவங்க அத்த கஷ்டத்தில் அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தான் அதெல்லாம் லெசன். பாண்டவாசெல்லாம் தேர் ஹாப்பி. திரௌபதி, ஸோ திரௌபதி 5 பசங்களை இறந்தாலும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு எண்ணம் இல்லை அவங்களுக்கு. இதெல்லாம் பாகவத்தில் வருது. அங்கே தான் திரௌபதி கேரக்டர்லாம் வெளியே வருது. என்ன கேரக்டர் இது! அப்போ ஒரு பெண் எப்படி இருக்கணும், அந்த இடத்துல ஹஸ்பண்ட்ஸ் அந்த 5 பேர் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க. இட்ஸ் டூ குட். பாகவத்தில் இட்ஸ் நாட் ஆர்டினரி விமன். அந்த இடத்துல நமக்கு தெரியுது ரொம்ப ஹை கிளாஸ். அதனால கிருஷ்ணா கூடவே இருக்கார். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? வேறு கொஷன்ஸ் உங்களுக்கு? ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.